இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் கார் ஷோ அதுதான் பார்க்க போகிறோம். ஹலோ டார்லிங், குட் ஆஃப்டர்நூன் சொல்லிடுங்க எல்லாருக்கும். குட் ஆஃப்டர்நூன். ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எங்கே கிளம்பிட்டீங்க? ஹலோ எவ்ரிபடி. ஸோ யூகே வந்தாச்சு. இந்தியாவிலேருந்து யூகே வந்த வீடியோ நாங்கள் போடலை. அது கொஞ்சம் அப்படியே பரபரப்பாக போயிடுச்சு. ஆனால் இப்போ யூகே வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நாங்கள் வாக்கிங் கார் ஷோ போய் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கிளாசிக்கான கார்ஸு, அமெரிக்கன் மேட் கார்ஸு அண்டு கஸ்டம் மேட் கார்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இது ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா எங்களோட லோக்கல் கவுன்சில். ஸோ எவ்ரி இயர் இங்கே வந்து கார் ஷோ நடத்துகிறாங்க. ஸோ டியூரிங் செப்டம்பர் டைம் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கவுன்சிலோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் கெட் டு நோ வாட் தே டூ. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் கார் ஷோ அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க போய் என்னென்ன கார்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கார் லவ்வர்ஸ்க்கு இது ரொம்ப சூப்பரான வீடியோவாக இருக்கும். தே வில் லவ் இட். ஸோ ஸ்டே டியூன்ட், ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டவுன் சென்டருக்கு போய் எல்லா கார்ஸையும் பார்க்கலாம். கார்ஸ் இருக்கு. காதெல்லாம் இருக்கு. பேட்மேன். கார் ஃப்ரண்ட்ல இருந்து பாருங்க. கார்ஸ் நிறைய கார்ஸ் இருக்கு. என்ன பேர்னே தெரியலையே. நிறைய யூஎஸ் மேட் கார்ஸ் இருக்குது, கஸ்டம் கார்ஸ் இருக்குது. எல்லா கார்ஸையும் பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நிறைய கார்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட மேபி ஒரு 100 கார்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்ட். இட்ஸ் அ ஃபோர்ட். யூ நோ வேர் ஃபோர்ட் இஸ் மேட்? நாட் ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா. நாஸ்டாலிக் சூப்பர் ஸ்டாக். ஓல்டு கார்ஸ் இருக்குது, அதையும் பார்ப்போமா? இப்போ எக்ஸாஸ்ட் சவுண்ட் பாருங்க. இங்கே ஒரு கார் ஆன் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கார்வெட் யூஎஸ் கார். லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ். திஸ் இஸ் ஆல்சோ a left hand drive. Stingray. This actually looks like different. Isn't it? கியர்லாம் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப பழைய சிஸ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க. அதில் ஓனரோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பெயிண்டிங் பயங்கரமாக இருக்குது. நல்லா லென்த்தியாக இருக்குது இந்த காரு. இந்த கார் இதெல்லாம் என்ன கார் பேர்னே நம்மளுக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சீட்டு செட் 2 சீட்டர் கார், இன்னொரு 2 சீட்டர் கார். எல்லாமே இங்கே இதெல்லாம் எல்லாமே 2 சீட்டர்ஸ் தான். இது ஒரு போலீஸ் கார். ஐ திங்க் யூஎஸ் ஓட போலீஸ் கார், போலீஸ் டிபார்ட்மெண்ட். கோகோ பீச். நிறைய செவ்ரோலேட் இருக்குது. நிறைய செவ்ரோலேட் கார்ஸ் இருக்குது. மஸ்டாங், பழைய மஸ்டாங்கு. இல்லை ஃபோர்டு. இது ஒரு ஃபோர்ட் மஸ்டாங்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இதான் ஃபோர்ட் மஸ்டாங். இது இந்த காரா? என்ன கார் இது பாரு. இது யூகே தான் இந்த காரு. இதுவும் மஸ்டாங் தான். இது மஸ்டாங். இது கொஞ்சம் ரீசெண்டான உள்ளதாக இருக்கும். இது ஒரு ஷெரிஃப் காரு. இது ஒரு இன்னொரு மஸ்டாங்கு, ஃபோர்ட் மஸ்டாங். அமேசிங்காக இருக்குது.
ஒரு 4-seater கார் இது. See the size of the tires. It's a low profile tires-ல. And Brembo tire braking-லாம் இருக்கு. எதோஸ்தி இது ஒரு Chevrolet van. ஒரு வேன் இது. இட்ஸ் ஓல்டு ஆஸ்டான் மார்டின். பழைய ஆஸ்டான் மார்டின் பாருங்க. வாவ். ஆஸ்டான் மார்டின். இன்னொரு ஃபோர்டு கேலக்ஸி 500. சூப்பராக இருக்குல்ல. கண்ணாடி பாருங்க எப்படி இருக்கு. கண்ணாடி. நிறைய ஃபோர்டு மஸ்டாங் பார்த்தோம். வேறு என்னென்ன கார்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறைய ஷெரிஃப் கார்ஸ் பார்த்தோம். செவரோலே கார் நிறையா இருந்தது. ஃபோர்ட் மஸ்டாங் நிறையா இருந்தது. இங்கே இன்னொரு செவரோலே கார் பாருங்கள். பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. பெயிண்டிங் ஃபினிஷ் எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாம் யூஎஸ் கார்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த காரை பாருங்கள். ஃப்ரண்ட்டே பயங்கரமாக இருக்குது. பெயிண்டிங் சூப்பராக, கலர் சூப்பராக இருக்குது. டோன்ட் டச் போட்டிருக்காங்க. பின்னாடி கார் பின்னாடி பாருங்கள். அதோட ஃப்ளாட்டாக இருக்குது. டயர்ஸை பாருங்கள் எப்படி இருக்குது. ரிம்மு பெரிய டயர். 2-seater கார்ஸ் நிறைய பேர் வச்சு மெயின்டைன். இது என்ன கார் போட்டிருக்காங்க பாரு. என்ஜின் இஸ் செவரோலே கார் ட்ரான்ஸ் ரியர் ஃபோர்டு. டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது இந்த காரை பற்றி. மர்க்குரி. இந்த கார் பேர் மர்க்குரி. ஒரே சீட்டு, சிங்கிள் சீட்ஸ் பாருங்கள், ஃபோல்டபுள். அற்புதமாக இருக்கும். ஒரே சீட், சிங்கிள் சீட்ஸ் எல்லாம். இன்ஜினை பாருங்கள், ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளை காமிக்கிறதுக்கு. ஃபோர்டு கார் இது. இன்ஜின் கல்ஃப்னு போட்டிருக்கு. என்ன கார்னு தெரியல எனக்கு. நிறைய பேட்மேன் கார்ஸ் பார்த்தோம். டிரான்ஸ்ஃபார்மர் கார் பார்த்தோம் செவரோலேட்டில் உள்ளது. நிறைய ஓல்டு கார்ஸ்லாம் பார்த்தோம். இன்னும் நிறைய கார்ஸ் இருக்குது. வாங்க என்னென்ன கார்ஸ் இருக்குன்னு ஒன்றும் பார்க்கலாம். எனக்கு நிறையா கார் பேரே தெரியல. உங்களுக்கு எதாவது பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா கார் லவர்ஸ் இருப்பீங்க. ஒரு பழைய எம்ஜி காரு, சின்ன காரு. பேக் பிரிட்டிஷ் ஃபார்மிங் எம்ஜி. இட்ஸ் 2-seater கார் இது. இதோட என்ஜின் பழைய என்ஜின். நம்ம ஊர் அம்பாசிடர் கார் மாதிரியே இருக்குது. இந்த ப்ளூ கன்சால்னு போட்டிருக்க பேர். நான் யூகே காருன்னு நினைக்கிறேன். ரைட் ஹேண்ட் டிரைவ் இதில். இது என்ன காரு? நிறைய இது எனக்கு பேரே தெரியல. எதுவும் லோகோஸ் எல்லாம் ஒரு வேளை பழசாக இருக்கா, எனக்கு பேர் தெரியலையான்னு தெரியல. இல்லாட்டி இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே இன்னும் மேனுஃபேக்சரிங் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்ஜின், ரேடியேட்டர்ஸ் எல்லாமே ஃபுல்லி பேக்டாக இருக்குது. எங்கேயுமே காலியாகவே இல்லையா, ஒரு ஸ்பேஸே இல்லை கீழே பார்க்குற மாதிரி. அப்படி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த இன்ஜின் பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த கலரு. டாட்சன் இந்த கார் பேர். சார் டாட்சன் 260. இன்ஜின் பாருங்கள், எல்லாம் பழைய காலத்து இன்ஜின். ரேடியேட்டர் இருக்குது. ரேடியேட்டர் நைக் கார் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், நைக் கார் இல்லை. மேபி இந்த பெயிண்டிங் போர்ஷ். உள்ள ஒரு ஷூ வேறு வச்சுருக்காங்க. அதே நைக் ஷூ ஒன்று வச்சுருக்காங்க. மார்கன் ஒரு சைடு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. போனட்டை பார்த்தீங்களா, ஒரு சைடு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இனிமேல் சென்னையிலேயே கண்டிப்பாக கார் ஷோஸ் நடக்கும். இந்த மாதிரி கார்ஸ் கண்டிப்பாக வரும் அங்கேயும். இனிமேல் கார் ஷோஸ் இருந்ததுன்னா
யாராவது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்போ கார் ஷோ போடுவாங்கன்னு சென்னையில். டிவிஆர் டக்ஸன். அடி நடுவில் இருக்குது. அமேசிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங்லாம் ரிம்லாம் பாருங்கள், பிளாக் கார் ஃபினிஷிங். ஆமாம், தெரியல என்ன காருன்னு, எனக்கு தெரியலை கண்டிப்பாக. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க எங்கள் கவுன்சிலு. ஸோ இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. தான் புக்கிங் கவுன்சில். நிறைய கார்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய கார்ஸ் இருக்குது, வரிசையாக கார்ஸ் தான். வான் போட்ட சிம்பிள் ஒன்று. இந்த சைடு போனை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆமாம், நிறையா இதெல்லாம் விண்டேஜ் தான். இதெல்லாம் இதுதான் டவுன் சென்டர் வாக்கு. இங்கே தான் கார் ஷோ போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் போஸ்ட் ஆஃபீஸு. இதான் போஸ்ட் ஆஃபீஸு. ஸோ இங்கே தான் கார் ஷோ நடத்துகிறாங்க நிறையா. இதுதான் டவுன் சென்டர், எங்களோட டவுன் சென்டர். ஸோ நிறையா ஷாப்ஸு எல்லாம் இங்கே தான் இருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸு, மார்க்கெட்டு, மெடிக்கல் ஷாப்ஸு. இந்த கார் பாருங்கள், இந்த காரோட எக்ஸாஸ்ட்டை பாருங்கள், அமேசிங்காக இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன கார், ஆனால் எக்ஸாஸ்ட் பார்த்துங்க, 4 எக்ஸாஸ்ட் வேல்ஸ் இருக்குது. அதோட ஒரு ரெப்ளிகா மாதிரி உள்ளே வச்சுருக்குறாங்க. another 4 சீட்டர் கார், ஒரு நல்ல 4 சீட்டர் கார். உள்ள இது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கியர் லீவர் பாருங்கள். இந்த காலத்தில் ரிம்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி ஸ்போக் வீல்ஸ் தான் இருந்திருக்கு. இது ஒரு எம்ஜி. இன்னும் நிறைய கார்ஸ் இருக்குது இந்த சைடு பார்க்கலாம் நீங்கள். சில விண்டேஜஸும் இருக்குது, சில புது கார்ஸும் இருக்குது. இது என்ன கார் இது? ஃபுல்லாக பானட் ஓப்பன் பண்ணியிருக்கு. என்ஜின் எப்படி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் உள்ள காரையும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கார் பெயிண்டிங்லாம் வரைக்கும் இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கு கூட எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு புகாட்டி வெரான். அது புகாட்டி ஆர் த மோஸ்ட் லீடிங் கார்ஸ் இன் மோட்டார் ஸ்போர்ட் த்ரூ அவுட் 1920. ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் கிராண்ட் பிக்ஸ். கிளாசிக் ரேசிங் புகாட்டி. இது ஒரு கிளாசிக் ரேசிங் புகாட்டியா, ரேசிங் கார் வருது. அந்த காலத்து ரேசிங் கார் 1926. மேபி another ரேசிங் கார், இன்னொரு ரேசிங் கார் நினைக்கிறேன். டெலே கிராண்ட் பிக்ஸில் வின் பண்ண கார்ஸ் இதெல்லாம். காலு என்ஜின் நீட்டமாக இருக்குது. இப்போ உள்ள F1 கார்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம ஒரு புது கார் கூட பார்க்கலன்னு, எல்லாம் கிளாசிக் கார்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது ஒரு புது கார் மெக்லாரன். கலரை பாருங்கள், பெயிண்டிங் பாருங்கள், ஒர்க்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. காரை பாருங்கள், மெக்லாரனில் ஆர்டூரா இந்த காரு மாடலு. டயர் பாருங்கள், என்ன பிரேக்ஸ் போட்டுருக்காங்க. எனக்கு அவங்களோட ஓன் பிரேக்ஸ் தான் போட்டுருக்காங்க. மெக்லாரன் பெரிய டயர்ஸ் இருக்குது. வா, 2 சீட்டர் காரு. சீட்டிங்கை பாருங்கள், நல்லா கம்ஃபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உள்ள ரைடிங் மோட்ஸு, ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நிறைய பட்டன்ஸே இல்லை உள்ள. ஏர் கண்டிஷனருக்குலாம் எதுவும் பட்டன்ஸே இல்லையே, எதுவுமே பட்டனே இல்லை உள்ள. அந்த ஒரே ஒரு மெக்லாரன் ஒண்டி தான் புது காரு. மற்றது எல்லாமே விண்டேஜ் தான், விண்டேஜ் கிளாசிக்ஸ் தான். பாருங்கள், இன்னொரு விண்டேஜ் கிளாசிக் அதே மாதிரி தான் இருக்குது. இன்னொரு ஃபோர்டு, மேபி ரொம்ப பழைய காருன்னு நினைக்கிறேன் இது. இந்த கார்லாம் கண்டிப்பாக ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 60-70 வருஷம் பழசா மேலே தான் இருக்கும். எக்ஸாஸ்ட் பாருங்கள், இந்த என்ஜின்லேருந்து வர எக்ஸாஸ்ட் பாருங்கள். ரெண்டு சைடும் எக்ஸாஸ்ட் இருக்குது. உள்ள பாருங்கள், ஸ்டியரிங் வீல்லாம் சூப்பராக இருக்குது.
ஒரு சின்ன டிக்கி இல்லை, டயரை பாருங்கள். இதெல்லாம் நம்ம 407க்கு போகிற டயர் மாதிரி இருக்குது. இல்லை பாருங்கள், நிறைய ஏதோ மிலிட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க அவங்க. ரூஃபிங் கான்ட்ராக்ட் கார்ஸ், ரூஃபிங் கான்ட்ராக்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற கார் சார் நினைக்கிறேன். இது நல்லா மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க, பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுறாங்க. லோட்டஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். லோட்டஸ் யூரோப்பா டைப் 121 ஒரு ஸ்போர்ட்ஸ் கார். கிட்டத்தட்ட ஒரு 70-80 கார் கிட்ட பார்த்துருப்போம். இன்னும் நிறையா கார்ஸ் இருக்குது. பைக்ஸ் கூட கொஞ்சம் இருக்குது. வாங்க கொஞ்சம் பைக்ஸையும் போய் பார்க்கலாம். எனக்கு பைக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். கூடிய சீக்கிரம் நம்ம மோட்டர் லைசன்ஸ் இங்கே எடுக்கணும். இங்கே நம்ம பைக்கை வாங்கி கார் லைசன்ஸ் ஒண்டியே வச்சு பைக் ஓட்ட முடியாது இங்கே. கூடிய சீக்கிரம் மோட்டர் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது, பைக் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறன்றத நம்ம பார்க்கலாம். யூகேல எப்படி பைக் லைசன்ஸ் எடுக்குன்றத நம்ம பார்க்கலாம். பைக்ஸ் பாருங்கள், நிறைய பைக்ஸ் இருக்குது. த்ரக்ஸ்டன் எல்லாருக்கும் தெரியும். ட்ரையம்ஃப் யூகேவோட ஃபேமஸான பிராண்டு த்ரக்ஸ்டன். ப்ளீஸ் டு நாட் சிட். இவ்வளோ லைட் அடிக்குமான்னு எனக்கு தெரியலையே. எல்லாத்துலேயும் லைட் அடிக்குமான்னு. நிறைய கண்ணாடி இருக்குது. எத்தனை கண்ணாடி பாரு. ஐ திங்க் திஸ் ஷுட் பி ஃபைனல். இதோட இந்த கார் ஷோ அவ்வளோதான் நினைக்கிறேன். இது ஒரு ஆஸ்டான் மார்டின் இருக்குது, பென்ட்லி இருக்குது. சாரி, ஒரு பென்ட்லி. ஒரு பென்ட்லி. யூ ஹாவ் அ பேசஞ்சர் ரைட் இன் திஸ் கார் ஃபார் அ டொனேஷன் ஆஃப் சேரிட்டி. எந்த கார் வேணாலும் ஓட்டலாம் போல இருக்குது. அந்த கார் போய் அங்கே புக் பண்ணி வேணுன்னா ட்ரைவ் பண்ணலாம். ஒரு போர்ஷ் இருக்குது இங்கே. இது ஒரு ஜீப்பு. இது எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட தார், இப்போ ஒரு தார் புதுசாக வந்திருக்க தார் அப்படி இதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஜீப் மாடல் தான். It's made in Italy. And who made Ferrari? Enzo. அங்கே ஒரு ஆஸ்டான் மார்டின் இருக்கு. அண்ட் இந்த சைடு ஒரு பழைய ஃபெராரி இருக்கு. இது போர்ஷ், இது ஒரு போர்ஷ் இருக்கு. இது ஒரு போர்ஷ் ரெட். அண்ட் ஒரு GTI, Volkswagen GTI. இன்ஜினை பாருங்க. இங்கே என்ன ஒரு டவர் மாதிரி மேலே வச்சுருக்காங்க. அந்த அதுதான் ரேடியேட்டரா என்னன்னு தெரியல. இங்கேயும் ரேடியேட்டர் இருக்குது, ஆனால் இது என்னன்னு தெரியல. டவர் மாதிரி ஒன்று இருக்குது. ஃபுல்லாக ஓப்பன்டு உள்ள கார். எப்படி இந்த குளிர் காலத்துலலாம் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஓட்டுவாங்கன்னே தெரியல. இது மூடிடும்னு நினைக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக மூடிடும்னு நினைக்கிறேன். இது இல்லை ஒரு தொப்பி, ஒரு கவுபாய் ஹேட் இருக்குது. ஸ்டியரிங் வீலு. எல்லா கார்ஸையும் பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட்டு. நாங்கள் வந்ததே ரொம்ப லேட்டு. இந்த தடவை நாங்கள் எதுவும் கார்ஸை ஓட்டி பார்க்கல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு காரை ஓட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக காரை ஓட்டி பார்க்கலாம். எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் ஒரு சூப்பர் கார் ஓட்டியே பார்த்தது கிடையாது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஓட்டி பார்க்கலாம். It was good. நிறைய கார்ஸ் இருந்ததில்ல. How many cars did you see here? 64. You can't tell. Did you count it exactly? நீ கவுண்ட் பண்ணவே இல்லையா? அப்புறம் எப்படி சொல்கிற 64ன்னு? நிறையா கார்ஸ் இருந்ததுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100 கார்ஸ் இருந்திருக்கலாம். நான் கவுண்ட் பண்ணல. கண்டிப்பாக அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போடுவாங்க எத்தனை கார் வந்துருந்ததுன்னு. We can also vote for the cars which we liked. ஸோ எந்த கார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோ அந்த காரை நீங்கள் ஓட் பண்ணி ஜெயிக்கலாம். இந்த ஃபேமிலி வந்து ரைடுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க காரை. இந்த ஏரியாவில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது சவுண்ட். ஏன்னா இந்த கார் ஒண்டி தான் ரைட்ஸ்க்கு புக் பண்ணுறாங்க. ஹோப்ஃபுல்லி யூ லைக் த வீடியோ. எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். we'll see you in another video. Until then, bye. Thank you. Thanks for watching. Subscribe to our channel. Thank you. Bye.